நேற்றைய அந்த உச்சநீதிமன்ற அந்த இடைக்கால உத்தரவுன்றது திமுகவிற்கு பின்னடைவு, தாவேகாவிற்கு வெற்றி அப்படின்லாம் சொல்லப்படுது. ஒரே ஒரு வார்த்தை முதலமைச்சர் விஜயை நோக்கி, இந்த சம்பவம் நடந்ததற்கு விஜயினுடைய பொறுப்பின்மைதான் காரணம் என்று கரூரில் நின்று கொண்டு சொல்லி இருந்தால் விஜயினுடைய நிலைமை என்னவாக மாறி இருக்கும். இன்றைக்கு நீதி வெல்லும் என்று சொல்கிறாரே, யாருடைய நீதி வெல்லும்? மனைவியே இல்லைன்னு ஆயிடுச்சு, குடும்பமே இல்லைன்னு ஆயிடுச்சு, நீ ஊதாரி மாதிரி ரோட்ல தெரிஞ்சிருக்க, குடும்பத்துக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, உனக்கு உரிமை இல்லைன்னு கேட்க முடியுமான்னு எப்படி கேட்க முடியும்? உரிமை இல்ல சார். அப்ப திட்டமிட்டு இறந்தவர்களினுடைய குடும்பத்தினுடைய கண்ணீரில் உப்பெடுக்கிற வேலையை செய்தது யார்? இந்த அயோக்கியத்தனம் இல்லையா? இதே உச்ச நீதிமன்றம் 5 நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தியை சொன்னது. அந்த செய்தியை கடந்து போயிட முடியாது. ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்த வழக்குல நீங்க சிபிஐ விசாரணை கேட்பதற்கு போதுமான ஆதாரங்களையோ போதுமான ஆவணங்களையோ சமர்ப்பிக்கலன்னு சொன்னிச்சு. நீங்க 20 லட்சம் அறிவிச்சிட்டீங்க. அந்த 20 லட்சத்தை எப்ப கொடுக்க போறேன்னு சொல்லல. நான் காவல்துறையிட்ட அனுமதி கேட்பேன்னு சொல்லி போய் கேட்டீங்க. நீங்க காவல்துறையிட்ட அனுமதி கேட்டு ஒரு கடிதத்துல சில குறிப்புகள் எல்லாம் சொன்னீங்கல்ல, அதையெல்லாம் பார்த்து மக்கள் வெகுண்டு எழுந்தார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. என்ன கேட்டீங்கன்னா, இப்பதான் போலீஸ் மீது தவறுகள் இருப்பதாக குற்றச்சாட்டுகளை வரிசையாக அடுக்குறாங்க. 10 நாட்களா போலீஸ் மேல என்ன தப்பு இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. நேற்று வெளியில ஆதவ அர்ஜுனா போலீஸ் பத்தி அவ்வளவு பேசுறாரு, ஏன் இதெல்லாம் கோர்ட்ல அபிடவிட்டா போட வேண்டியதானே அவரு?